ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பேசப் போறோம். அடிக்ஷன்ஸ். கெமிக்கல் அடிக்ஷன், சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் பத்தி பேச மாட்டோம். ஏன்னா, அது இன்னும் சென்சிட்டிவான ஒரு டாபிக். அது எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுடலாம். ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அடிக்ஷன்ஸ் இருக்கும்? பிஹேவியரல் அடிக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபேவரட்டான டிவி ஷோஸ பிஞ்ச் வாட்ச் பண்ணுவோம். அதுவும் இப்போ இந்த ஓடிடி காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜமா இருக்கு இல்லையா? ஒரு எபிசோட் பெர் டே அப்படிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. அவங்க எல்லா எபிசோட்ஸையும் அட் அ ஸ்ட்ரெச் ஒரேடியா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனா ஆஃப் பண்ணும்பொழுது சீரிஸும் முடிஞ்சிடும், வீடியோவும் விடிஞ்சிடும். இதுக்கப்புறமா சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ரீல்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு ரீல்ஸ், ஒரு ஷார்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு ஷார்ட்ஸ் அப்படின்னு தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். தொடர்ச்சியா ஒரு முடிவே இல்லாம நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்றது தான் டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான். இது மட்டும் இல்ல. இத தவிர இன்னும் பலவிதமான பிஹேவியரல் அடிக்ஷன்ஸ் இருக்கு. புக் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், கேம்பிளிங் அடிக்ஷன், ஷாப்பிங் அடிக்ஷன், எஸ்பெஷலி ஆன்லைன் ஷாப்பிங், ஃபுட் அடிக்ஷன், வொர்க் அடிக்ஷன், எக்ஸர்சைஸ் அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன். சும்மா சும்மா மெசேஜ் வந்திருக்கா, கால் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க நெறைய பேர். அதுவும் இப்போ பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபோன் அடிக்ஷனோட நம்ம இந்த டூம் ஸ்க்ரோலிங், கேமிங், ஒர்க்கு, ஷாப்பிங் எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான். எதனால நம்ம இந்த மாதிரி அடிக்ட் ஆகிறோம்? டெக்னிக்கலா, சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுரக்குமா. இந்த டோபமைன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். அது நேச்சுரலா வர ஹார்மோன் தான். ஹாப்பி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த டோபமைன் பல விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிள். மோட்டிவேஷன்ல இருந்து, சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்து, மூட் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து, ஹார்ட் ரேட் ரெகுலேஷன் வரைக்கும் பல விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த டோபமைனுக்கு இருக்கு. இந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு விதமான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஃபீலிங் நீடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கதானே செய்யும். இதனாலேயே அதே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேருக்குள்ள ஏற்படலாம். ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப அதுவும் எக்ஸசிவா செய்யும் பொழுது அது மேல ஒரு டிபெண்டன்சி நம்மளுக்கு உண்டாகும். அதுதான் காலப்போக்கில் அடிக்ஷனா மாறும். இந்த ஹார்மோன் நேச்சுரல் தானே, இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் யோசிப்போம். ஆனா அளவா சுரக்கும் பொழுது எல்லாமே நார்மலா இருக்கும். ஒரு விஷயம் பிடிச்சிருக்கேன்னு நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அந்த ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த டோபமைனும் சுரந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல நம்ம டீசென்சிடைஸ் ஆயிடுவோமா இந்த டோபமைனுக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? எது செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங், ஹாப்பினஸே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். எதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல ஒரு ஹாப்பினஸ் தேவைப்படுது? ரொட்டீனா லைஃப் போயிட்டே இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸும் வாழ்க்கையோடைய ஒரு அங்கம் தான் இல்லையா? ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? டிவி பார்ப்போம், புக் படிப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்ப்போம் இல்லையா? ஒரு சின்ன எஸ்கேப், ஒரு பிரேக், ரியல் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் இல்ல ஒரு சாப்டர் புக்ல இல்ல 20 மினிட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு திரும்ப ரொட்டீனுக்கே வந்துட்டா நோ ப்ராப்ளம். ஆனா இதையே தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தோம்னா தூக்கம் கெட்டு போகும், ரெகுலர் ஒர்க் கெட்டு போகும், பேசிக்கான வீட்டு வேலைகள் செய்ய மாட்டோம், கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். ஆனாலும் நம்மளால ஒரு லெவலுக்கு மேல இதுல இருந்து வெளியில வர முடியலையே அப்படின்னு தவிப்போம். ஒரு பாயிண்ட்ல எனர்ஜியே ட்ரெயின் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா மொத்த எனர்ஜி இதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? இதனாலே இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். இதையே ஒரு லூப் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் சொல்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பர்டீஸ்லாம் கிடையாது. ஆனா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வெளியே வர முடியும். முதல்ல நம்மளுக்கு இதை பத்தியான அவேர்னஸ் வேணும். நம்மள நிறைய பேர் நம்ம ஒரு விஷயத்து மேல ஓவர் டிபெண்டா இருக்கும், அடிக்டடா இருக்கும் அப்படிங்கிற விஷயமே ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம முதல்ல அதை ரியலைஸ் பண்ணணும். இப்ப டிவி பார்க்கறோம், புக்ஸ் படிக்கிறோம், அதெல்லாம் பிஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளே ரியலைஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த டூம் ஸ்க்ரோலிங், ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரியான விஷயம் பண்ணும் பொழுது அவேர்னஸே இருக்காது. நம்ம இதை செய்யறோம் அப்படிங்கிறதே யோசிக்காம நம்ம பாட்டு செஞ்சுட்டே இருப்போம். ஸோ கொஞ்சம் கான்ஷியஸா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்ப டிவி பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கு பதிலா ஒரு எபிசோட் பர் டே அப்படிங்கிற மாதிரி நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். புக்குனா ஒரு சாப்டர் பர் டே இல்ல இவ்ளோ பேஜஸ் பர் டே அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். இதே தான் சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங் அதுக்கெல்லாம் 30 மினிட்ஸ் பர் டே அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம்னா 30 மினிட்ஸ்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அலார்ம் வச்சாவது நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா திரும்பி பார்க்கும் பொழுது நடுராத்திரி 3 மணி ஆயிடும் இல்லையா? மெஜாரிட்டி ஆஃப் அஸ் வுட் ஹவ் லாஸ்ட் சோ மச் ஆஃப் டைம் இதனாலேயே. ஸோ பல்ல கடிச்சு அலார்ம்லாம் வச்சு ப்ராக்டிஸ் செஞ்சு தான் ஆகணும் நம்ம. மத்ததெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். கேட்ஜெட் ஃப்ரீ டைம் குடுக்கலாம், வாக்கிங் போகலாம், நியூ ஹாபீஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கோல் செட் பண்ணி இந்த விஷயங்கள முடிச்சா தான் டிவி பார்க்கலாம்.
இந்த மாசம் இவ்ளோ ஏர்ன் பண்ணினா தான் ஷாப்பிங் போலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடிக்ஷன்ல இருந்து இன்னொரு அடிக்ஷனுக்கு மாறலாம். இப்ப பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கு பதிலா பிஞ்ச் ரீட் பண்றது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது டிவி பார்க்கறதுக்கு பதிலா புக்ஸ் படிக்கிறது எவ்வளவோ பெட்டர். நம்ம பிசிக்ஸ்ல லா ஆஃப் கன்சர்வேஷன் படிச்சிருப்போம் இல்லையா? எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. It can only be transformed from one form to the other அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அடிக்ஷனுக்கும் இது அப்ளை ஆகும். ஏன்னா இதுவும் எனர்ஜி தானே. நம்மளுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியை தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ ஒரே விஷயத்து மேலே டிபெண்ட் ஆகி அதுக்கு அடிக்ட் ஆகாமல் அந்த எனர்ஜியை பல விஷயங்களில் நம்ம சேனல் பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் சொல்லும்பொழுது சிரிக்கிற மாதிரி தோணினாலும் இது ரொம்ப சீரியஸான விஷயம். எப்போ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணுமோ அப்போ கண்டிப்பாக ஏதாவது டாக்டரையோ கவுன்சிலரையோ போய் மீட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட் கிட்டயோ ஃபேமிலி கிட்டயோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தயங்கக்கூடாது நம்ம. சரி, இன்னைக்கு ஏன் இந்த டாபிக் பத்தி பேசுறேன்? வேற ஒன்றும் இல்லை, இந்த வாரம் என்னுடைய ஃபேவரட் ஷோவோடைய சீசன் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். சீசன் 5 4 எபிசோட்ஸ் இந்த தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பிஞ்ச் வாட்ச் பண்ண தான் போகிறேன். நான் தேர்ஸ்டேவை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டேன் கேலண்டரில். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா சீசன் 5 நிறுத்தாமல் மறுபடியும் சீசன் 1லேருந்து 5 வரைக்கும் எல்லா எபிசோட்ஸையும் திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாதான் ப்ராப்ளம். அப்படியே டிசைட் பண்ணாலும் பிஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோடு தான் இருக்கேன். ஆனால் எதுவுமே நம்ம கையில் இல்லை பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களுக்கு அடிக்டாவோ ஓவர் டிபெண்ட்டாக இருந்தாலோ அதை பற்றி ஷேர் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். ஹோப்ஃபுல்லி நான் அடிக்ட் ஆகாமல் மற்ற வீடியோஸை எடிட் பண்ணி கரெக்டான டைமுக்கு அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.